அளவிலா கருணையும் இணையில்லாத கிருபையுமுடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றியவனாக. சாந்தி சமாதானம் இறைத்தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறைத்தூதரின் மீதும் அவரை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் தோழியர்கள் மீதும் இன்னும் இறை நல்லடியார் மீதும் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களின் மீதும் இறைவனுடைய அருளும் பாக்கியமும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறியவனாக இந்த காலை பொழுதிலே இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். நம்மளையெல்லாம் இந்த தமிழ் மண்ணிலே இறைவன் பிறக்க வைத்ததற்காக கோடான நன்றிகளை செலுத்தினாலும் போதாது. ஏனென்றால் வடநாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இந்த அமைதியான சூழல் நீடிப்பதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் தேவை. இந்த தளம் அதற்கான தளம்தான். ஆகவே நாம் இதனை முறையாக பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களாக மாற வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஆப்பர்ச்சுனிட்டி மே ஒன்லி நாக்ஸ் த டோர் ஒன்ஸ். வாய்ப்புகள் உங்களுக்கு அடிக்கடி கதவை தட்டாது, ஒரு முறைதான் கதவை தட்டும். பட் டெம்டேஷன் நாக்ஸ் ஆன் யுவர் டோர் ஃபாரெவர் என்று சொல்வார்கள். பிரச்சனைகளும் துன்பங்களும் கோபதாபங்களும் அடிக்கடி உங்களுடைய கதவை தட்டி கொண்டே இருக்கும். ஆகவே அதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த பணியை நாம் மிக முக்கியமாக வாழ்வியல் பணியாக நாம் நினைக்கவில்லை. அதுதான் இன்றைக்கு கடந்த 100 ஆண்டுகளாக இந்த இஸ்லாத்தை எடுத்து மக்களுக்கு சொல்லாததன் விளைவு என்ன ஆயிற்று? நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதை கண்கூடாக பார்க்கிறீர்கள். உங்களுடைய இறை இல்லங்கள் நொறுக்கப்படுகின்றன, கல்வி கூடங்கள் நொறுக்கப்படுகின்றன, இஸ்லாமிய விழுமியங்கள் பண்பாடுகள் எல்லாம் உங்கள் கண் முன்னால் அழிவதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு காரணம் என்ன? இந்த இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு கொடுக்காததான் காரணம். நாம் தான் முதல் காரணம். எல்லாரும் ஒரு கொள்கையை பிரச்சாரம் பண்ணுறாங்க. கடவுளே இல்லை என்றவனும் பிரச்சாரம் பண்ணுறான் அவனுடைய கொள்கையை. ஆனால் நாம் மிகச்சிறந்த கொள்கையை கையிலே வைத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு தராமல் இருக்கிற எவ்வளோ பெரிய துரோகம். ஆகவே அறியாமையை விட ஆபத்தானது அரைக்குறை ஞானம் என்று சொல்வார்கள். அறியாமையை விட ஆபத்தானது. ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்தியாவில் இந்து முஸ்லிம் மோதல்களுக்கு காரணத்தில் முக்கியமானது ஒருவரை பற்றி இன்னொருவர் மிக குறைவாக அறிந்திருப்பது. நாம் மிக அருகில் ஒருவருக்கொருவர் வாழ்ந்தாலும் உண்மையில் நாம் வெவ்வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு ஒட்டாமல் விலகி நிற்கின்ற மனப்பான்மை கடந்த காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வருங்காலமும் மிக மோசமாக இருக்கும் என்பது இதை எடுத்து காட்டுகிறது. மற்றவர்களின் நம்பிக்கை, கலாச்சாரம், பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாகவே நாட்டில் அமைதிக்கான சூழலை, நம்பிக்கையை கொண்டு வர முடியும். இதே கருத்தை பொது உடைமைவாதி சிந்தனையாளர் எம்.என். ராய் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமிய வரலாற்றை பற்றிய புரிதல் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதோருக்கும் இருந்திருக்குமேயானால் பிற்காலத்தில் நடைபெற்ற பல துயரமான சம்பவங்கள் நடைபெறாமலே போயிருக்கும். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? இஸ்லாத்தை பற்றிய புரிதல் இஸ்லாமியர்களுக்கே இல்லை என்று சொல்கிறார். அதனுடைய வரலாறு இஸ்லாமியர்களுக்கே தெரியவில்லை. ஆகவே இந்த அறியாமையும் புரியாமையும் தான் இந்த மோதல்களுக்கு காரணம். பெரும்பான்மை சமுதாயத்தை பற்றி சிறுபான்மை சமுதாயம் தெரிந்து வைத்திருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பாட புத்தகங்களில் படிக்கிறாங்க. டெய்லி நியூஸ் சேனலில் அந்த கோயில்களை பற்றியும் அவங்களுடைய புராணங்களை பற்றியும் செய்திகள் வருகின்றன. ஆனால் சிறுபான்மை சமுதாயம் குறித்த அந்த பழக்க வழக்கங்கள், அவருடைய நம்பிக்கைகள், இதை குறித்து பெரும்பான்மை சமுதாயத்துக்கு தெரியல. காரணம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுவான். அப்படி போட்டாலும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத செய்திகள், கந்தூரி விழா எடுப்பது, தேர் இழுப்பது, அல்லது
ஒரு சினிமாவை பாராட்டி புர்கா போட்டுக்கிட்டு ஒரு பெண் பேசுறது, இதை தான் வந்து போடுவாங்க இல்லையா? ஒரு இஸ்லாமிய அறிஞர் ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு. தொழுகைக்கான நேரம் வந்தவுடன் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தொழுகிறீங்களே, அக்பர் மகாராஜாவையா நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்கன்னு கேட்குறாருன்னா, ஐஏஎஸ் படித்தவனுக்கே இஸ்லாம் பற்றி தெரியலன்னா அதுக்கு யார் காரணங்க? நாம் தானே காரணம். ஐஏஎஸ் படிப்புங்கிறது மிக உயர்ந்த படிப்பு. பல்வேறு கலாச்சாரங்கள், மொழிகள் எல்லாவற்றையும் அங்கே உள்ளடக்கிய படிப்பது. அவருக்கே தெரியவில்லை என்று சொன்னால் அதற்கான காரணம் யார்? நாம் தான் காரணம். மேற்கித்திய உலகத்திலே வந்து இஸ்லாத்தை எப்படி பார்க்குறாங்க? ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரானது சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்திலே, குரானிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றியும் எத்தனை உயர்ந்த வசனங்கள் இருக்கின்றன, கிறிஸ்தவர்களை குறித்து எத்தனை உயர்ந்த வசனங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் இதனை எடுத்து சொன்னோமா? சொல்லவில்லையே. ஆகவே இதற்கு முழு முதற் காரணம் நாம் குறைந்தபட்ச நேரத்தை கொடுப்பதற்கு கூட இவங்க யோசிக்கிறாங்க. குறைந்தபட்ச நேரம், வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பணியை செய்வதற்கு வாருங்கள் கெஞ்சினோம், போயிட்டு கெஞ்சினோம் அவங்கக்கிட்ட. இந்த இஸ்லாமிய அழைப்பு பணி, இந்த தாவா பணியை செய்வதற்கு வாருங்கள் என்று கெஞ்ச வேண்டும். தாவானாலே நம்ம ஆளுக்கு சாப்பிட்றதை தவிர வேறு எதுவுமே தெரியல. எப்பொழுது இந்த தேட்சா கலாச்சாரம் முடிகிறதோ அன்றைக்கு தான் இங்கே வளர்ச்சி தெரியும். எதுக்கெடுத்தாலும் தேக்ஷா. ஆகவே இதற்கு மிக முக்கியமான காரணங்களை சொல்கிறார்கள். இந்த இஸ்லாம் இந்த மண்ணிலே, இந்த இந்தியாவிலே வளராததற்கு காரணங்கள் கேட்கின்ற போது மிக முக்கியமாக 3 காரணங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அதில் மிக முக்கியமான காரணம் மிஸ்பிரசன்டேஷன் பை முஸ்லிம்ஸ். இஸ்லாத்தை குறித்து தவறான தகவல்களை முஸ்லீம்களே பரப்புகிறார்கள், முஸ்லீம்களே செய்கிறார்கள். ஒரு தலைவருடைய படம் வந்துவிட்டாலே உடனே அவரை தலைவர் என்று சொல்வதும், அவர்தான் எங்களுடைய உயிர் என்று சொல்வதும் இன்றைய கலாச்சாரமாக முஸ்லீம்கள் ரிப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஒரு முறை இஸ்லாத்திற்கு வந்த கேட் ஸ்டீவன்சனிடம் கேட்கப்பட்டது, இஸ்லாம் குறித்த பொய் பிரச்சாரங்கள் அதிகமாக மீடியாவில் பரப்பப்படுகின்றனவே, இதற்கு என்ன பதில் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அப்படி செய்வதனால் ஒன்றும் இஸ்லாம் அழியப் போவதில்லை, ஆனால் அப்படி காமிக்கிற மாதிரி முஸ்லீம்கள் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்னு சொன்னார். பிரச்சாரம் செய்வதில் யாரும் நம்ப போவதில்லை, பிரச்சாரம் செய்வது போல் முஸ்லீம்கள் நடந்தால் அதனை நம்பி விடுவார்கள், அப்படி இல்லை என்றால் கொஞ்ச காலத்திற்கு நம்புவார்கள், பிறகு அதனை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாம் வரதட்சணை இல்லை என்று சொல்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே அதிகமாக, கேரளாவிலே அதிகமாக வரதட்சணை வாங்கக்கூடிய சமுதாயம் எது? முஸ்லீம் சமுதாயம். அப்போ இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது இஸ்லாத்தை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? இப்படி தான் எடுத்துப்பாங்க. காலமெல்லாம் வாழக்கூடிய ஒரு மனைவியிடம் கை நீட்டி வரதட்சணை கொடு என்று கேட்கிறானே, இதைவிட ஒரு பெரிய அநியாயக்காரன் யார்? இருவரையும் இறைவன் படைத்தான். ஆணுக்கென்று சில குணாதிசயங்கள், பெண்ணுக்கென்று சில குணாதிசயங்கள், இருவரையும் சேர்ந்து வாழ சொன்னான். ஆனால் உன்கிட்ட பலம் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணிடம் நீ வரதட்சணை கேட்கிறாயே, இதைவிட ஒரு கேவலம் என்ன இருக்க முடியும்? ஒரே நேரத்தில் 3 தலாக் என்று சொல்வது, வாட்ஸ்அப்பில் தலாக்னு சொல்வது, இதெல்லாம் இஸ்லாத்தில் எங்கேயாவது இருக்கா? அதைத்தான் கேட் ஸ்டீவன்சன் சொல்கிறார், பிரச்சாரம் செய்வதனால் யாரும் நம்ப போவதில்லை, பிரச்சாரம் செய்வது போல் முஸ்லீம்கள் நடந்தால் நம்பி விடுவார்கள். ஆகவே இஸ்லாத்தை தவறாக கடைப்பிடிப்பதன் மூலமாக இதற்கு காரணம் முஸ்லீம்கள். இம்ரானாவுடைய வழக்கு உங்களுக்கு தெரியும். மாமனார் அந்த பெண்ணை கற்பழித்து விட்டார், மருமகளை. நம்ம ஆள் என்ன தீர்ப்பு சொல்கிறான்னா, அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச தண்டனைக்கு பதிலாக பரிசு கொடுக்குறாங்க. தண்டனைக்கு பதிலாக பரிசு. இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா? ஆகவே இப்படி தப்பும் தவறுமாக மிஸ்ரிப்ரசன்டேஷன் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தை தவறாக இவர்களை கடைப்பிடிப்பது, முஸ்லீம்களை கடைப்பிடிப்பது. அடுத்ததாக மிஸ்இன்ஃபர்மேஷன் என்று சொல்வார்கள். இதற்கு 2 காரணம் உண்டு. ஒன்று இக்னோரன்ஸ் அல்லது கெட்ட நோக்கம் என்று சொல்வார்கள். வேண்டுமென்றே இஸ்லாத்தை அவர்கள் கடைப்பிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் இது ஒன்று.
தெரிந்தே அதனை இக்னோர் பண்ணுவது இரண்டாவது கெட்ட நோக்கம். இதனை ஆரம்பித்தவர்கள் மேலை நாட்டவர்கள். இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு கோபம். ஏனென்றால் அந்த மேலை நாட்டவர்கள் இஸ்லாத்துடைய அபரீத வளர்ச்சியை அவர்கள் பார்த்தார்கள். பெருமானார் ஆரம்பித்த இந்த கொள்கை பிரச்சாரம் 100 ஆண்டுகளில் 1/3 பகுதியை கவர்ந்து விட்டது. மிக அதிகமாக பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ நாடுகளான சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன் அது தன் பக்கமாக இஸ்லாம் இழுத்து கொண்டது. அதனால் அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. இதனால் கிறிஸ்துவமே அழிந்து விடுமோ என்று பயந்து சிலுவை யுத்தங்களை அவர்கள் உருவாக்கினார்கள். இங்கிலாந்துடைய பிரதமர் கிளாஸ்டோ அவர்கள் குரானை பாராளுமன்றத்திலே காமிச்சு சொன்னார், எப்பொழுதெல்லாம் இதனை பின்பற்றுகிறார்களோ நமக்கு நிம்மதி என்பதே கிடையாது என்று சொன்னார். பாராளுமன்றத்தில் குரானை எடுத்து வந்து சொன்னார். இதையெல்லாம் முஸ்லீம்கள் எப்பொழுதெல்லாம் இந்த குரானை பின்பற்றுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அழிவுதான், நமக்கு நிம்மதி இல்லை என்றாக எதிரி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். எதிரி தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறான். அடுத்ததாக அவர்களிடத்தில் இருக்கின்ற இருமாப்பு. நாங்கள் தான் உயர்ந்த சிவிலைசேஷன் கலாச்சாரத்தை கொண்டவர்கள் என்று இஸ்லாத்தை குறித்து கெட்ட பல அவநம்பிக்கைகளை ஏற்படுத்தினார்கள். மூன்றாவதாக முஸ்லீம்கள் இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லாததன் விளைவு. கடந்த 100 ஆண்டுகளாக தூங்கியவர்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறோம். எல்லாத்தையும் பற்றி பேசுகிறோங்க. எல்லாத்தையும் பற்றி ஒரு சினிமா வந்தால் பேசுகிறோம், ஒரு மொபைல் ஃபோன் வந்தால் பேசுகிறோம், ஒரு டாக்டர் ஒரு புதுசாக ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்துட்டா பேசுகிறோம், ஒரு கடை வந்துட்டால் பேசுகிறோம். ஆனால் இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு மட்டும் இவர்களுக்கு அச்சம். ஒரு ஹெல்த்தியஸ் கான்வர்சேஷன், ஒரு ஆரோக்கியமான உரையாடல்கள் நம்முடைய வீடுகளில் இல்லை. இது நம்முடைய வாழ்வியலுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு நோக்கம். இது வாழ்வியலில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் என்பதை குறித்து பேசுவதற்கு இன்று யாருக்கும் தயாராக இல்லை. வெறும் மசாயில் பேசணும், மசாயிலே சண்டை போடணும், மசாயிலே கேள்வி பதில், அவ்வளோதான் முடிச்சிடணும். ஆகவே இப்பேற்பட்ட இப்படி இருந்தும் இன்றைக்கு இஸ்லாத்துடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆகவே யாரும் பிரச்சாரம் செய்யாத நிலையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இங்கிலாந்திலே மிகப்பெரிய அளவு இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அதனை குறித்து தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் பாருங்கள். த ரைஸ் ஆஃப் இஸ்லாம் இன் யூகே என்ற அந்த தலைப்பில் நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இங்கிலாந்தில் எடுக்கப்பட்ட தேசிய புள்ளி விவரங்களுக்கான யூகே அலுவலகம் மற்றும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியில் சேகரிக்கப்பட்ட தரவுகளை இன்றைக்கு இங்கிலாந்து அரசு வெளியிட்டுள்ளது. இந்த முடிவு பிரிட்டனில் இஸ்லாம் மற்றும் மதச்சார்பற்ற அடையாளங்களுடன் பெரும் மாற்றத்தை சந்தித்து அது வருகிறது. மேலும் தெளிவான ஆதாரத்துடன் பலரையும் இது திடுக்கிட வைத்துள்ளது. பிரிட்டன் இன்றைக்கு மிகவும் மாறியுள்ளது. 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 10 வருட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பிரிட்டன் மீண்டும் எப்போதாவது ஒரு கிறிஸ்தவ நாடாக கருத முடியுமா என்று இன்றைக்கு மக்கள் பலரும் கேட்கின்றனர். காரணம், பிரிட்டனில் கிறிஸ்தவம் தெளிவாக பின்வாங்குகிறது. பிரிட்டிஷ் கிறிஸ்துவ அடையாளங்களில் கூர்மையான சரிவு மற்றும் முதன்முறையாக முஸ்லிம் மக்கள் தொகையின் வேகமான வளர்ச்சி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் நகரத்தில் பாதிக்கும் குறைவான மக்கள் மட்டுமே தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 59.3% 46.2% அது குறைந்துள்ளது. கிறிஸ்தவர்களுக்கு பிறகு இரண்டாவதாக மிகவும் பொதுவான பதில் மதம் என்பது இல்லை என்பதாகும். முன்பு 2.7 மில்லியன் அல்லது 4.9% மக்கள் தொகையும் இருந்த முஸ்லிம் மக்கள் தொகை இப்போது 3.7 மில்லியனாக மிக உயர்ந்து உள்ளது. இஸ்லாம் உண்மையில் இங்கிலாந்து மக்கள் தொகையில் 6.55% உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் இன்றைக்கு கணக்கில் காட்டப்படுகின்றன. இந்த வளர்ச்சி உண்மையில் ஆன்லைனில் பார்க்கும் வலதுசாரிகளை கவலைப்பட செய்துள்ளது. பிரிட்டிஷின் பன்முக கலாச்சாரத்தின் எழுச்சி மற்றும் சில முக்கிய இடங்களில் வெள்ளை பிரிட்டிஷின மக்களின் வெளிப்படையான சரிவு மற்றும் 2021இல் லண்டனில் வெள்ளை பிரிட்டிஷ் மக்கள் தொகை தலைநகரில் வெறும் 37% தான் இருந்தது. அதே நேரத்தில் பர்மிங்ஹாமில் உள்ள வெள்ளை பிரிட்டிஷ் மக்கள் தொகையில் 2021இல் வெறும் 43% குறைந்துள்ளது. இது 2011இல் 50%க்கும் மேல் யூகே முழுவதிலும் உள்ள மற்ற நகரங்களுக்கு செங்குத்தான அது சரிவை கண்டுள்ளது என்று சொல்லலாம்.
இப்பொழுது எங்களிடம் 2 மதிப்புமிக்க விருந்தினர்கள் உள்ளனர். அகமது ஹுசைன் முஸ்லீம் சிவில் சொசைட்டி குழுவின் மெம்பாக்ட் என்று சொல்லக்கூடிய யூகேவின் நிர்வாக அதிகாரி ஆவார். இன்னொருவர் பால் வில்லியம்ஸ், சமீபத்தில் கிறிஸ்துவத்தில் இருந்து இஸ்லாத்திற்கு வந்தவர். பிளாகிங் தியாலஜி குறித்து ஆராய்ச்சி படிப்பு படித்தவர். இங்கிலாந்தில் இன்று முஸ்லீம்கள் அதிகமாகவும் கிறிஸ்தவர்கள் குறைவாகவும் இருக்கிறார்கள் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்த மாற்றத்தை தூண்டுவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பதிலளித்தார், இது மிக சமீபத்திய லண்டனில் உள்ள கிங்ஸ் கல்லூரியின் பேராசிரியர் லிண்டா வுட்ஹெட் மற்றும் புகழ்பெற்ற சோஷியாலஜிஸ்ட் சமீபத்திய விரிவுரையில் இங்கிலாந்தில் உள்ள முஸ்லிம்கள் மற்றும் அவர்களின் அடையாளங்கள் மிகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருப்பதாகவும், அது கிறிஸ்தவம் போல் அல்லாமல் பிரிட்டிஷ் முஸ்லிம்களின் கலாச்சார வெளியீடு உலகெங்கிலும் இணைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இஸ்லாத்தில் உயிர் சக்தியில் கவனம் செலுத்தியுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் இஸ்லாத்தின் வெற்றிக்கு காரணம் அதனுடைய அழகான ஆன்மீகம் மற்றும் இறை நம்பிக்கையின் வலுவான நெறிமுறை கொண்ட உட்கட்டமைப்பாகும் என்று அவர் சொன்னார். இந்த சமூக அடையாளம் மிகவும் வலுவானது. மேலும் இஸ்லாம் இந்த நம்பிக்கை தலைமுறைகள் மற்றும் தலைமுறைகளுக்கு இடையே கடத்துவதில் வலுவானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாருங்கள், இந்த கொள்கை பிரச்சாரம் எந்த அளவுக்கு வலுவானது என்றால் அது தலைமுறையை கடந்து தலைமுறைக்கு கடத்தக்கூடியது என்று அவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றார். இஸ்லாம் இன்றைய காலத்துக்கு அறிவுபூர்வமாக இருக்குமா என்று கேட்கப்பட்டது. ஏனென்றால் மற்ற மதங்கள் கொஞ்சம் தேங்கிவிட்டன என்ற கேள்விக்கு கேம்பிரிட்ஜ் முஸ்லீம் காலேஜின் பேராசிரியர் டிம் மற்றும் ஹக்கீம் முராட் இதற்கு நேர்மறையான பல விளக்கங்களை மக்களுக்கு எடுத்து மக்களிடம் சொல்கின்றனர். பல வருடங்களாக கிறிஸ்தவ நாடாக வர்ணிக்கப்படும் இங்கிலாந்தில் இன்றைக்கு கிறிஸ்துவ வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அடுத்து கிறிஸ்துவ நாடான இங்கிலாந்தில் கிறிஸ்தவர்களின் சரிவுக்கான காரணம் கேட்கப்பட்ட போது, நீங்கள் பிரிட்டிஷ் சமூகத்தை பார்க்கும்போது தற்போதைய நிலையில் கிறிஸ்தவ நம்பிக்கை அடிப்படையில் குறைவான மக்கள் தங்களை கிறிஸ்தவ நம்பிக்கையில் கடைபிடிக்கிறோம் என்று பகிங்கரமாக அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். உண்மையில் அது கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது போய்விட்ட ஒரு அணுகுமுறை என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள். பிரித்தானிய மக்களிடையே இஸ்லாம் இன்றைக்கு ஒரு விரிவான எதிர்கலாச்சாரத்தையும் நேர்மறை வாழ்வியல் சிந்தனையும் மக்களிடம் முன்னோக்கி இந்த இஸ்லாமிய கொள்கைகள் தள்ளியுள்ளன. எனவே இந்த மக்களிடம் தார்மீக நெறிமுறைகள் உள்ளன. எங்களிடம் சமூகம் சார்ந்த வலுவான கட்டமைப்புகளை உருவாக்க இஸ்லாம் கற்றுத்தந்துள்ளது. இஸ்லாத்தில் இணைந்த பிரிட்டிஷ் சமூகத்தை பார்த்தால் உண்மையில் நீங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அடுத்து பிரிட்டிஷில் நாத்திகம் என்று பெரும் அளவில் பரவி மதமில்லை என்பவர்களும் உள்ளனர். காரணம், பெரும்பாலான மக்கள் தேவதைகளை நம்புவதில்லை. மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று அவர்கள் நம்புகிறார்கள். சர்ச் ஆஃப் இங்கிலாந்து தேவாலயங்களிலிருந்து மக்கள் விலகுகிறார்கள். ஆனால் அவர்கள் நாத்திகர்களாக மாறவில்லை. ஆனால் முஸ்லீம்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பலரும் ஏழ்மையான பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இங்கிலாந்தில் இன்னும் உலக கோப்பையுடன் கத்தார் சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாத்தின் போதனைகளுக்கு எதிராக வாழ்வியல் அணுகுமுறைகளை கடைபிடிக்க மேற்குலகம் இன்று விரும்புகிறது. இஸ்லாம் அதன் கொள்கையின்படி நிற்கும் ஒரு அழகான வாழ்வியல் என பலரும் இன்றைக்கு உணர்ந்துள்ளார்கள். எந்த கொள்கை வாழ்க்கையின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கவில்லையோ, வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு விரிவான அமைதியான பதில்களை தரவில்லையோ, அது தோற்றுப்போன கொள்கை. ஆனால் இஸ்லாம் இதில் வெற்றி பெற்றுள்ளது என்று சொல்கிறார். எந்த கொள்கை வாழ்க்கையுடைய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் பதில் சொல்லுகிறதோ, மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு பதில் தராமல் வெறும் ஆன்மீகத்தை குறித்தும் கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை பற்றியும் வானத்துக்கு மேல் உள்ளதையும் பூமிக்கு கீழ் உள்ளதை மற்றும் பேசுகிறதோ, அது தோற்று போன ஒரு கொள்கை. ஆனால் இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு வழிவகுக்கிறது. எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு அது பல்வேறு நிலைகளில் மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு அது வழி காண்பிக்கிறது. இஸ்லாம் இங்கிலாந்தில் வெற்றி பெற்றுள்ளது என்று அவர்கள் சொல்கிறார்கள். ட்விட்டிலே ஒருத்தர் போடுகிறார், I am personally convinced Britain would become a majority Muslim country in 150 years or so. Natural process of birth rates, immigration and conversions were allowed to happen. Islam is so obviously superior ideology to Western civilization that this would be inevitable என்று சொல்கிறார். ஆகவே
இந்த கலாச்சாரம் என்பது இன்றைக்கு இங்கிலாந்தில் மிக வேகமாக பரவுவதற்கு காரணம் அதனுடைய உண்மைத்தன்மையும் நேச்சுரல் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய இயற்கையான மார்க்கம் என்பதை அவர்கள் ஒத்துக்கிறார்கள். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் இன் தி ரைஸ் ஆஃப் இஸ்லாம் இன் த யூகே என்ற கேள்விக்கு, இந்த நாட்டை ஒரு அழகான இஸ்லாம் என்கின்ற கொள்கை சூழ்ந்துள்ளது. பல்வேறு பின்னணியில் இருந்து வருபவர்கள் பல்வேறு அம்சங்களை சேர்க்க முடியும். அது இங்கு வாழ்க்கையை வளப்படுத்துகிறது. நீங்கள் லண்டனை கருத்தில் கொண்டால் அது ஒரு கிறிஸ்தவ நகரமாக நான் இருக்கும் என்று பிற்காலத்தில் நினைக்கவில்லை. என் சொந்த அனுபவத்திலிருந்து 60 ஆண்டுகளாக நான் வளர்ந்தது இங்குதான். 1980 என் தாத்தா பாட்டி வந்தபோது அப்பொழுது இருந்த கிறிஸ்தவ விழுமியங்கள் இப்போது இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். தேச கிறிஸ்துவத்திலிருந்து வந்தவர்கள் தங்கள் பைபிள்களை வாசிப்பதில்லை, சர்ச்சுக்கும் செல்வதில்லை. முஸ்லீம்களாகிய நாங்கள் எங்கள் மதத்தை வலுவாக நாங்கள் பின்பற்றுகிறோம். காலம் மாறிவிட்டது. முன்பு போல் கிறிஸ்தவர்கள் இல்லை, முன்பு போல் இங்கிலாந்தும் இல்லை. இங்கிலாந்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்கின்றன. இது எல்லாம் ஏதோ வாய் வழி வந்த செய்திகள் அல்ல. இந்த வீடியோக்கான லிங்க்கை நான் பேசுகிற இந்த இதுலேயே இந்த லிங்க்கையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். நீங்கள் அதனை ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரியை நீங்களே பார்த்துக்கலாம். ஆகவே பல கிறிஸ்தவர்களும் நாங்கள் ஏதோ கிறிஸ்தவத்துக்கு எதிராக பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. அப்படி இல்லை. உண்மையான விவரங்களை, உண்மையான புள்ளி விவரங்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். ஆகவே நீங்களும் அப்பேற்பட்ட ஒரு சொர்க்கத்திற்கு எங்களோடு வர வேண்டும். இந்த அழகிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திருக்குரானை உங்களுடைய வாழ்வில் ஒரு முறையேனும் நீங்கள் படிக்க வேண்டும். அவ்வாறு படிக்கும்போது உங்களுடைய ஐயங்கள் நீங்கும். கிறிஸ்தவத்தை குறித்து இந்த குரான் என்ன சொல்கிறது, ஜீசஸை குறித்து இந்த குரான் என்ன சொல்கிறது, மரியம் மேரியை குறித்து இந்த குரான் என்ன சொல்கிறது என்ற அழகான வசனங்கள் இந்த குரானிலே இடம்பெற்றுக்கொள்கின்றன. அதனால்தான் முஸ்லீம்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஜீசஸுக்கு உருவம் கற்பிப்பதில்லை. ஒவ்வொரு முறையும் முஸ்லீம்கள் சொல்லும்போது ஜீசஸ் என்று மட்டும் சொல்ல மாட்டார்கள். அவர் மீது இறைவனுடைய திருப்தியும் அவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று சொல்லித்தான் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு இறைவனுடைய கட்டளை. ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்களை மதிக்கின்றோம். ஈசா என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்கதரிசியை நாங்கள் மதிக்கின்றோம். ஈசா அலைஹிஸ்ஸலாமை மதிக்கின்றோம், ஜீசஸை மதிக்கின்றோம், மேரியை மதிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.